ஹாய் வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோ டுட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாத்தையும் சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் ஆர்டர் பண்ணி ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ டுட்டோரியல் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிற அதே டைமில் அந்த டாப்பிக்கோடைய நோட்ஸ் கீழே இருக்கும், நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்போடைய என்டையர் கண்டென்ட்டையும் மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இஆர் டு ரிலேஷனல் மேப்பிங். ஸோ இஆர் டயக்ராமில் இருந்து டேபிள்ஸாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ். ஸோ இஆர் டயக்ராமில் என்டிட்டிஸாக இருக்கும், என்டிட்டிஸ்குள்ளே ரிலேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை டேபிள் என்னென்ன டேபிளாக வரும், எந்தெந்த டேபிளுக்கு எது இதெல்லாம் பிரைமரி கீ ஃபாரின் கீங்கிறத வந்து கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரிலேஷனல் மேப்பிங், இஆர் டு ரிலேஷனல் மேப்பிங். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இஆர்ங்கிறது ஒரு டிசைன் மட்டும்தான், பட் அதை டேட்டாபேஸை கன்வெர்ட் பண்ணால் தான் ஃபைனலி நம்ம யூஸபிள் ஃபார்மேட்டுக்கு கிடைக்கும். ஸோ பேசிக் ரூல்ஸ் என்னென்னா, இஆரில் இருக்கிற என்டிட்டிஸை டேபிள்ஸாக மாற்றிடுவோம் மேக்ஸிமம். அட்ரிபியூட்ஸ் எல்லாமே அந்தந்த என்டிட்டிஸோடைய அந்த டேபிள்ஸோடைய காலம்ஸாக வந்துடும். ஸோ பிரைமரி கீயாக வந்துடும். ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ஃபாரின் கீயாக வரும், இன்னொரு டேபிளோடைய ஃபாரின் கீஸாக வரும். ஸோ மேப்பிங் ஆஃப் அ ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ ஈச் ஸ்ட்ராங் என்டிட்டி இஸ் அ செப்பரேட் டேபிள். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி. அந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டி மறுபடியும் இந்த இடத்துல வரும்போது ரிலேஷனல் மேப்பிங்கில் டேபிளாக வந்துடும். ஸோ அந்த டேபிளுக்கு பிரைமரி கீ இருக்கும். மேப்பிங் ஆஃப் அ வீக் என்டிட்டி. ஸோ ஈச் வீக் என்டிட்டிக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகும், பட் இன்க்ளூட் பார்ஷியல் கீ, பிரைமரி கீ ஆஃப் அ ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ ஸ்ட்ராங் என்டிட்டி டேபிளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். மேப்பிங் ஆஃப் சிம்பிள் அட்ரிபியூட்ஸ். ஸோ சிம்பிள் அட்ரிபியூட்ஸ் பிகம்ஸ் காலம் டைரக்ட்லி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா நேம், அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ரொம்ப பேசிக்கான அட்ரிபியூட்ஸ், இது எல்லாமே டைரெக்டாக காலம்ஸாக மாறிடும். மேப்பிங் ஆஃப் அ காம்போசிட் அட்ரிபியூட். ஸோ காம்போசிட் அட்ரிபியூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது. அந்த அட்ரஸ் வந்து டைரெக்டாக அட்ரஸாக கொடுக்கலாமான்னா, இன்னும் நம்ம அதை வந்து உடைக்க முடியும்னா ஸ்ட்ரீட்டு, சிட்டி, பின்கோடு இந்த மாதிரி 3ஆக பிரிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், டைரெக்டாக அட்ரஸ்னு கொடுக்காம அதை பிரேக் பண்ணி இண்டிவிஜுவல் அட்ரிபியூட்ஸாக, இண்டிவிஜுவல் காலம்ஸாக கொடுத்துட்றோம். ஸோ இது மேப்பிங் ஆஃப் காம்போசிட் அட்ரிபியூட்ஸ். மேப்பிங் ஆஃப் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ்னா என்னென்னா, ஃபோன் நம்பரில் வந்து மல்டி வேல்யூஸ் இருக்கும். ஒருத்தர் வந்து 2 ஃபோன் நம்பர் வச்சுக்கலாம், 3 ஃபோன் நம்பர் வச்சுருக்கலாம். ஸோ இது மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ்க்குலாம் என்ன பண்ணுறோம், புதுசாக ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளில் வந்து மெயின் என்டிட்டியோட பிரைமரி கீயை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல மல்டி வேல்யூடு அட்ரிபியூட்டை அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். செப்பரேட் டேபிளில் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஃபோனுன்னு ஒரு டேபிள், அந்த ஃபோனில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, ஃபோன் நம்பர் டைரெக்டாக. மேப்பிங் ஆஃப் டிரைவ்டு அட்ரிபியூட்ஸ். டிரைவ்டு அட்ரிபியூட்ஸ்னு என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ஒரு அட்ரிபியூட்லேருந்து டிரைவ் பண்ணி வர்றது இன்னொரு அட்ரிபியூட். ஸோ ஏஜுங்கிறது டேட் ஆஃப் பர்த்தில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை பொறுத்து டிரைவ் வர்றது தான் ஏஜ். ஸோ அது வந்து நம்ம ஆக்சுவலாக டிரைவ்டு அட்ரிபியூட்ஸை ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா, அது இன்னொரு அட்ரிபியூட்லேருந்து டிரைவ் வருது. ஸோ மெயின் அட்ரிபியூட் மட்டும் வச்சுருந்தா போதும், டிரைவ்டு அட்ரிபியூட்ஸ் தேவையில்லை. அடுத்தது மேப்பிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ். 1 to 1 add primary key of one entity as a foreign key of other. ஸோ ஒரு என்டிட்டியோட பிரைமரி கீயை இன்னொரு என்டிட்டியோட ஃபாரின் கீயாக மேப் பண்ணுறோம். 1 to manyனா பிரைமரி கீ ஆஃப் ஒன் சைடு ஆஸ் ஃபாரின் கீ ஆஃப் மெனி சைடு. மெனி டு மெனினா பிரைமரி கீஸ் ஆஃப் போத் என்டிட்டிஸ், ரெண்டு என்டிட்டியோட பிரைமரி கீயும் இன்னொரு டேபிளில் ரிலேஷன்ஷிப் அட்ரிபியூட்ஸாக இருக்குது. ஸோ மேப்பிங் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அட்ரிபியூட்ஸ் சிம்பிள், ஒன்றும் இல்லை. அதான் நம்ம ஸ்டூடெண்ட், கோர்ஸ் இந்த ரெண்டையும் இந்த என்ரோல்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, இந்த ஐடி கொண்ட ஸ்டூடெண்ட்டு இந்த கோர்ஸ் ஐடி கொண்ட கோர்ஸை என்ரோல் பண்ணியிருக்காங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப் டேபிளில் ஸ்டோர் பண்ணுறோம், அவ்வளோதான். மேப்பிங் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். ஸோ இந்த சூப்பர் கிளாஸ் சப் கிளாஸ் கான்செப்ட்டுக்கு எப்படி டேபிள் கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, சூப்பர் கிளாஸ் மட்டும் கிரியேட் பண்ணுறதானா அப்படி இல்லை, சூப்பர் கிளாஸுக்கு ஒரு டேபிள் இருக்கும், சப் கிளாஸுக்கும் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன சினாரியோவுக்கு ஒரு இஆர் டயக்ராம் இதுதான். ஸ்டூடெண்ட்டு, டிபார்ட்மெண்ட்டு, கோர்ஸு, ஸ்டூடெண்ட் ஃபோனு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டு வந்து பிலாங்ஸ் டு டிபார்ட்மெண்ட்டு, ஸ்டூடெண்ட் என்ரோல்ஸ் கோர்ஸு, டிபார்ட்மெண்ட் ஆஃபர்ஸ் கோர்ஸு, அதுக்கப்புறம் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ்ங்கிறனால ஸ்டூடெண்ட் டேபிளில் தனியாக ஃபோன், ஸ்டூடெண்ட் ஃபோனுங்கிற டேபிளை வச்சுருக்கோம். ஸோ இது இஆர் டயக்ராம். இந்த இஆர் டயக்ராமை நம்ம எப்படி வந்து டேட்டாபேஸ் ஸ்கீமாக மாற்றுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கன்சிடர் அ ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் வித் ஸ்டூடெண்ட், கோர்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்டு. அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டூடெண்ட் பிலாங்ஸ் டு டிபார்ட்மெண்ட்டு,
மெனி டு ஒன்று, மெனி ஸ்டூடெண்ட் கேன் பிலாங் டு சிங்கிள் டிபார்ட்மெண்ட். ஸ்டூடெண்ட் என்ரோல்ஸ் அ கோர்ஸ் மெனி டு மெனி. ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை கோர்ஸ் வேணாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கோர்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட் வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃபர்ஸ் அ கோர்ஸ். ஒரு டிபார்ட்மெண்ட் மல்டிபிள் கோர்ஸ் ஆஃபர் பண்ணும். ஸோ இதெல்லாம் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ ஐடென்டிஃபை ஆல் தி என்டிட்டிஸ். ஃபர்ஸ்ட் என்டிட்டிஸில் என்னென்ன? ஸ்டூடெண்ட், கோர்ஸ், டிபார்ட்மெண்ட். ஈச் என்டிட்டி வில் பிகம் டைரக்ட்லி ஒன் டேபிள். ஒரு டேபிள் வந்துடும். அந்த என்டிட்டிஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே காலம்ஸாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது பிரைமரி கீ. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் ஐடியை வச்சு ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ண முடியும். நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம். அதான் காலம்ஸாக எடுத்துக்கிறோம். கோர்ஸ் என்டிட்டியில் வந்து கோர்ஸ் ஐடி பிரைமரிக்கு, அகைன் கோர்ஸ் நேமு, கிரெடிட்ஸ். டிபார்ட்மெண்ட் என்டிட்டியில் டிபார்ட்மெண்ட் ஐடி பிரைமரிக்கு, டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் லொக்கேஷன். இப்போ அந்த ஸ்ட்ராங் என்டிட்டிஸ்க்கு எல்லாத்துக்கும் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் டேபிள். ஸ்டூடெண்ட்டுக்கு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ், ஃபோன் நம்பர். இதில் பிரைமரிக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி வச்சுக்கணும். அடுத்தது கோர்ஸ்க்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், கிரெடிட்ஸு. பிரைமரிக்கு வந்து கோர்ஸ் ஐடி. டிபார்ட்மெண்ட்டுக்கு அதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட் ஐடி, பிரைமரிக்கு. அடுத்தது ரிலேஷன்ஷிப்ஸ். A student belongs to department. Many student can belong to single department. So அது வந்து many to one. So add primary key of one side to many side. For example இந்த இடத்துல department ID is added to student table. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே பிலாங் ஆகுறானோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி இங்கே ஸ்பெசிஃபை பண்ணும். ஸோ அந்த இடத்துல மல்டிபிள் டிபார்ட்மெண்ட் ஐடிஸ் உள்ளே வரும். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் டேபிள் சின்ன சேஞ்ச் என்ன பண்ணுறோம்? அந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலம் உள்ளே கொண்டு வரோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளோடைய பிரைமரிக்கு அது இங்கே உள்ளே வருது. ஸோ இந்த இடத்துல எத்தனை மெனி டிபார்ட்மெண்ட்ஸ் வரலாம். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஒன் டு மெனிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃபர்ஸ் அ கோர்ஸ். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு கோர்ஸ் தான் ஆஃபர் பண்ணுமானா நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணும். ஸோ ஒன் டு மெனி. ஸோ அந்த இடத்துல கோர்ஸில் அகைன் டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற காலம் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது வந்து டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளோடைய பிரைமரி கீ. ஸோ இந்த இடத்துல இது ஃபாரின் கீ. அடுத்தது மெனி டு மெனி. ஸ்டூடெண்ட் என்ரோல்ஸ் அ கோர்ஸ். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் எத்தனை கோர்ஸ்னால் என்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு கோர்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட் வேணால் இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு செப்பரேட் டேபிளே க்ரியேட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இது வந்து ரிலேஷன்ஷிப் டேபிள். ஏன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோடைய பிரைமரிக்கையும் ஸ்டோர் பண்ணணும், கோர்ஸுடைய பிரைமரிக்கையும் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா என்ரோல்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அந்த என்ரோல்ங்கிற டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடிக்கு என்ன கோர்ஸ் ஐடி மேப் ஆகுது, என்ரோல்மெண்ட் டேட்டு, கிரேடு. ஸோ இந்த இடத்துல இது ரெண்டுமே ஃபாரின் கீ. ஏன்னா ஸ்டூடெண்ட் டேபிளுடைய பிரைமரிக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் டேபிளுடைய பிரைமரிக்கு கோர்ஸ் ஐடி, இது ரெண்டும் இந்த என்ரோல்ஸுங்கிற டேபிளில் ஃபாரின் கீயே வருது. ஹேண்ட்லிங் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதான். ஸோ ஃபோன் நம்பரில் வந்து மல்டி வேல்யூட்ஸ் இருக்கிறதுனால அதை செப்பரேட் டேபிளாக க்ரியேட் பண்ணிடுறோம். ஸோ அடுத்தது ரிமூவ் டிரைவ்ட் அட்ரிபியூட்ஸ். ஏஜுங்கிறது ரிமூவ் பண்ணிடுறோம். ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சு ஏஜ் வருது. ஸோ ஏஜை ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா ஃபைனல் செட் ஆஃப் டேபிள்ஸ் என்னென்ன இருக்குன்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கும். அது ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறம் அதோடைய அட்ரிபியூட்ஸ் காலம்ஸ் இருக்கும். கோர்ஸ் ஐடி பிரைமரிக்கு, டிபார்ட்மெண்ட் ஐடி பிரைமரிக்கு. இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் டேபிள்லையும் இருக்கும், கோர்ஸ் டேபிள்லையும் இருக்கும் ஃபாரின் கீயா. என்ரோல்ஸுங்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் டேபிள். அகைன் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் ஐடி இந்த கோர்ஸ் ஐடிக்கு என்ரோல் பண்ணியிருக்காங்க, என்ரோல்மெண்ட் டேட்டு, கிரேட் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணுற டேபிள். அடுத்தது ஸ்டூடெண்ட் ஃபோன், ஸ்டூடெண்ட் ஐடி. இந்த ஸ்டூடெண்ட் ஐடியை வந்து ஃபாரின் கீ ரெஃபர் பண்ணுறோம், ப்ளஸ் ஃபோன் நம்பர். ஸோ இதை வந்து நம்ம ஸ்கீமாக பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். இது ஒவ்வொன்றும் ஒரு டேபிள், அந்த டேபிளோடைய அட்ரிபியூட்ஸு. இதை நான் வந்து இந்த ஸ்கீமாவை டைரெக்டாக ஒரு MySQLல வந்து டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி எல்லா டேபிளையும் க்ரியேட் பண்ணி பிரைமரி கீ, ஃபாரின் கீ ப்ராப்பராக மேப் பண்ணி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிற டேட்டா பேஸில் கோர்ஸு, டிபார்ட்மெண்ட்டு, என்ரோல்ஸு, ஸ்டூடெண்ட் ஃபோன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளை பார்த்துடலாம். டிபார்ட்மெண்ட்டுங்கிற டேபிளில் டிபார்ட்மெண்ட் நேமு, லொக்கேஷன், பட் டிபார்ட்மெண்ட் ஐடியும் இருக்குது. ஸோ இந்த ஐடி தான் இந்த டேபிளுக்கான பிரைமரிக்கு. மற்ற டேபிளையும் இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸ்டூடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, என்ரோல்ஸுங்கிற டேபிள் இது. இந்த என்ரோல்ஸ் டேபிளில் வந்து ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, கோர்ஸ் ஐடி இருக்குது. ஸ்டூடெண்ட் ஐடி 1 வந்து கோர்ஸ் ஐடி 201க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி 1 202க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ஃபாரின் கீ. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து இதோடைய பிரைமரி கீ, இங்கே ஸ்டூடெண்ட்டோடைய பிரைமரி கீ. கோர்ஸ் ஐடிங்கிறது வந்து கோர்ஸ் டேபிளுடைய பிரைமரி கீ. ஸோ இது ரெண்டையும் இந்த டேபிளில் ரெஃபர் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஸ்டூடெண்ட் ஃபோனுங்கிறது ஸ்டூடெண்ட் ஐடி ப்ளஸ் ஃபோன் நம்பர்.
ஸோ இதான் வந்து நம்ம ஒரு ER டயக்ராம்ல இருந்து டேட்டாபேஸை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்.